ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் நம்ம சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங் லெவனாக சிஎஸ்கேயோட லெவனோட ஸ்பேரிங் போட விட்டு ஸோ யாருக்கு வந்துட்டு நல்ல ஒரு பிளேயிங் லெவன் இருக்குது, யார் வந்து எல் கிளாசிக்கோ வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா அண்ட் நம்மளுடைய வில் ஜாக்ஸ் ஓப்பனிங்கில். ஸோ மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா திலக் வர்மா, ஸ்கையி, ஃபினிஷிங்கில் வந்துட்டு ராபின் மின்ஸ் அண்ட் ஹர்திக் பாண்டியா. ஆல்ரவுண்டர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கிரைட்டீரியாவில் ஸ்பின் பவுலிங் அசிஸ்ட் பண்ணுறதுக்கு அல்லா கனாஃபர் சாண்ட்னரு. பேஸ் பவுலிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீபக் சகர், ட்ரெண்ட் போல்ட், பும்ரா அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு தரமான லெவன் இருக்குது. சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கெய்க்வாத், டேவான் கான்வே. மிடில் ஆர்டரில் ராகுல் திரிபதி, தீபக் கூடா. ஃபினிஷிங்கில் சிவம் தூபே, ஜடேஜா, அதுக்கப்புறம் டோனி. ஆல்ரவுண்டர்ஸில் வந்துட்டு சாம் கரன், அஸ்வின், நேத்தன் எலிஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பதிரியானா. வந்து பேஸ் அட்டாக்ல ஸ்பின் வந்துட்டு ஜடேஜா, அதுக்கப்புறம் வந்துட்டு அஸ்வின் பார்த்துக்குவாங்க. ஸோ இந்த பேஸ் அட்டாக் அது மட்டும் இல்லாமல் ஸ்பின் அட்டாக், ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்க்கும்போது சிஎஸ்கே ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட ஃபார்மல் பிளேயர்ஸ் தான் எடுத்துருக்காங்க. ஸோ டேவான் கான்வே உள்ள இருக்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அஸ்வின் உள்ள வந்திருக்காரு, சாம் கரன் உள்ள வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஃபார்மல் பிளேயர்ஸ், அது மட்டும் இல்லாமல் கெய்க்வாத் அண்ட் டேவான் கான்வே அப்படிங்கிற மீண்டும் ஓப்பனிங் காம்பினேஷன் உள்ள ரீயூனைட் ஆயிருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ சையத் முஸ்டாக் அலி டிராஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிடில் ஆர்டர் வீக்னஸாக தான் இருக்குது சிஎஸ்கேக்கு. நம்மளோட மிடில் ஆர்டரோட ஸ்பேரிங் போடும்போது உண்மையாகவே சிஎஸ்கேவோட மிடில் ஆர்டர் வீக்காக தான் இருக்குது. ஃபினிஷிங் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னாலுமே ஸோ கண்டிப்பாக வந்துட்டு சிஎஸ்கேல சிவம் தூபே நல்ல ஃபார்மில் இருக்கிறாரு. ஸோ அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஈக்குவல் அப்படிங்கிற லெவலில் தான் இருக்குது. ஓவர்ஸ் அப்படிங்கிறதுல அவங்க வந்து ஹெவியாக ரிலே ஆகிறது வந்துட்டு தீரானா எலிஸ் அப்படிங்கிற அந்த காம்பினேஷன் எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறது சுத்தமாக தெரியல. பட் ஆனால் நம்மக்கிட்ட ஓஜி காம்பினேஷன் நம்மளுடைய பும்ரா அண்ட் போல்ட் அப்படின்னு நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ ஸ்பின்னில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வந்துட்டு சிஎஸ்கே பிளேயரையே நம்ம சாண்ட்னர் எடுத்து வச்சுருக்கிறோம். ஸோ அட்வான்டேஜ் அவங்க பிளேயர்ஸ் நம்மக்கிட்ட 2 பேர் இருக்கிறாங்க, தீபக் சகர் அண்ட் சாண்ட்னர் அப்படின்னு. இந்த எல் கிளாசிக்கோவை பொறுத்த வரைக்கும் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு சிஎஸ்கேவோட ஃபார்மர் பிளேயர்ஸையே வச்சு சிஎஸ்கேவை வந்து முடிச்சுட போகிறாங்க மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஸ்குவாடோட லெவனையும் பார்க்கும்போது ஸோ சிஎஸ்கேவோடவே நமக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குன்னு தோணுது. உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.